ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 15/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி மதியம் 2:31 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 2:18 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பாஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அந்த பாஞ்சராத்திர சூத்திரத்தினை பின்பற்றுபவர்கள் இன்றைய தினம் அந்த தீப திருவிழாவினை கொண்டாடுவார்கள். அதனை தொடர்ந்து இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. சர்ப்பபலி உற்சர்ஜனம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இது போக திருக்கணித பஞ்சாங்கத்தினை பின்பற்றுபவர்கள் இன்றைய தினமே அந்த தனுர் ரவி சங்கிரமண ஷடசீதி புண்ணிய காலத்திற்குரிய அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. அதாவது திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக இன்றைய தினம் மதியமே அந்த சூரியனானவர் தனுர் ராசிக்குள்ளாக பிரவேசித்து விடுவதால் இன்றைய தினமே அந்த தனுர் ரவி சங்கிரமண ஷடசீதி புண்ணிய காலம் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தினை பின்பற்றுபவர்கள் நாளைய தினம் இந்த ஷடசீதி புண்ணிய கால முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அன்னபூர்ணா ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:27 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:41 சந்திர உதயம் என்பது மாலை 5:49 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:45 முதல் காலை 6:27 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:16 முதல் 5:41 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:04 முதல் 1:28 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 2:52 முதல் மாலை 4:16 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:56 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே என்ன பார்த்துட்டு வரோம் சொன்னா கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொன்னா ஆனந்தம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ரிஷி இருந்தாராம். அவருக்கு நிறைய சிஷ்யர்கள்லாம் இருந்தா அவர் குருநாதர் அப்படின்னு வச்சுக்கலாமே. நம்ம ரிஷின்னு வச்சுக்கிறத விட அவர் ஒரு குருநாதர். அந்த குருவிடம் நிறைய சீடர்கள் பாடம் பயின்று கொண்டிருந்தார்கள். அதுல ஒரு சீடன் கிட்டத்தட்ட தன்னுடைய எஜுகேஷன் அப்படிங்கிற பீரியடையே முடிக்க போறான். அவனுக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வர்றது. ஏன்னா அந்த குருகுலத்துக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த ரிஷி கிட்ட நிறைய அட்வைஸ்லாம் வாங்குறதுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பா. அதுல பணக்காரர்களும் வருவார்கள், ஏழைகளும் கொண்டு போய் கொண்டு இருப்பார்கள். இதுல அதை நல்லா கவனிச்சுட்டு அந்த பையன் அந்த சிஷ்யன் இந்த குரு கிட்ட கேட்கிறானாம், ஐயா, நான் பார்த்த வரையில் பார்த்தோம்னா பணக்காரன் நல்ல வசதி வாய்ப்போடு தான் இருக்கிறான். ஆனால் அவனுக்கும் முழுமையான மன மகிழ்ச்சி என்பது கிடைப்பதில்லை. அவனும் உங்ககிட்ட எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எனக்கு சந்தோஷம் வேணும்னு கேட்கிறா. ஏழை பார்த்தோம்னா அவங்கிட்ட பணம் இருக்கிறது இல்ல, ஏழை கிட்ட சுத்தமா பணம் இல்லை. அதனால அவனும் என்ன பண்றான், எனக்கு சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது, பணத்தை வச்சுதான் சந்தோஷம் கிடைக்கும் போல இருக்கு, என்கிட்ட பணம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி எங்க நிம்மதி இருக்குன்னு தெரியல, அவனும் உங்களிடத்திலே நிம்மதியை தேடி வந்து கொண்டிருக்கிறானே. இப்படி இருவருமே ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த சந்தோஷம், இந்த ஆனந்தம் என்பது வாழ்க்கையிலே கிடைக்கவில்லை என்று அலைந்து கொண்டிருக்கிறார்களே. உண்மையிலேயே ஆனந்தம் என்பது எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த குருநாதர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த குருநாதர் நான் உனக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொல்ல தொடங்கினாராம். என்ன கதைன்னு சொல்லி பார்த்தோம்னா,
ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் இருந்தானா. அவனுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தா, போய் பிச்சை எடுக்க வேண்டியது, அந்த கிடைச்ச பிச்சையை வச்சு நல்லா சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. அவன் தான் வசிக்கின்ற அந்த ஒரு இடம், அந்த தெருவினுடைய ஒரு மூலையில அப்படியே படுத்துட்டு வசிச்சுட்டு இருந்தானா, அந்த இடத்த கொஞ்சம் கூட சுத்தமாவே வச்சுக்க மாட்டானா. அதே மாதிரி அவனும் குளிக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். என்னைக்கோ ஒரு நாள் எழுந்துச்சு போய் குளிப்பானா, போய் பிச்சை எடுப்பான், சாப்பிடுவான், தூங்குவான். அன்னைக்கு எந்த பிச்சையும் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்னா ரொம்ப துக்கப்பட்டு, வருத்தப்பட்டு கொண்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பானே தவிர, எந்த ஒரு வேலையும் செய்யவோ மாட்டானா. அவன் பாட்டி அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பான். அவன் வசிக்கின்ற பகுதியை அப்படி கிராஸ் பண்ணி போனாலே ஒரு மாதிரி ஸ்மெல்லா வருமா. இந்த ஜனங்கள்லாம் இந்த மூக்க பொத்தி கொண்டு தான் அந்த இடத்தையே கடந்து கொண்டு செல்வார்களாம். இப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பிச்சைக்காரன் இறந்து போயிடுறான். அவன் இறந்து போயிட்டான். அந்த இடமே ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல்லா இருந்த உடனேயே இந்த மக்கள்லாம் சேர்ந்து அந்த பிணத்தை அப்புறப்படுத்தி விட்டார்கள். அந்த பிணத்தை அப்புறப்படுத்திய பிறகும் கூட அந்த இடத்துல ஒரே ஸ்மெல்லா தான் அடிச்சுக்கிட்டு இருந்ததா. என்னடா இப்படி ஒரு பேட் ஸ்மெல் இருக்கே, இந்த இடத்துல ஸ்மெல்லே போகாதா, ஒருவேளை அவன் அந்த இடத்துல படுத்து 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 அந்த இடமே ஒரே ஸ்மெல்லா இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் கொஞ்சம் அந்த இடத்த நல்லா தோண்டி, நல்லா கொஞ்சம் பள்ளத்தை தோண்டி நல்ல மண்ணெல்லாம் எடுத்து போட்டுட்டு வேற ஒரு புதிய மண்ணை கொண்டு வந்து அங்க கொட்டலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு 2 அடி ஆழத்திற்கு மண்ணை நல்லா தோண்டினாங்களாம். ஃபுல்லா அவன் அந்த வசிச்சுட்டு இருந்தா இல்லையா, ஒரு பகுதி ஒரு 10க்கு 10 இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த இடத்துல ஒரு 2 அடி ஆழத்துக்கு நம்ம நல்லா மண்ணை தோண்டிடுவோம்னு சொல்லிட்டு ஃபுல்லா எல்லோருமாக ஒன்றாக இணைந்து அந்த மண்ணை தோண்டி வெளியில போடும்போது பார்த்தா, அந்த பூமியிலே பள்ளத்தை தோண்டும் போது பார்த்தா அங்கே பளபளன்னு ஏதோ மின்னிச்சாம். அந்த இடம் என்னன்னு போய் எல்லாரும் கிட்ட பார்க்கும் பொழுது அங்கே ஒரே பொற்குவியலாக புதையலாக இருந்து கொண்டிருந்ததாம். நிறைய புதையல்லாம் அந்த இடத்துல இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே இந்த மக்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சா. பாரா, இவன் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு புதையலுக்கு மேலேயே படுத்துட்டு இருந்திருக்கான். ஆனா தனக்கு கீழே ஒரு புதையல் இருக்கிறது அப்படிங்கிறத தெரியாமலேயே, ஒரு தங்க குவியலின் மேல் தான் படுத்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமலேயே இவன் இவ்வளவு நாளாக பிச்சை எடுத்து சாப்பிட்டிருக்கான் பாத்தியா இவன், அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் எல்லோரும் நினைத்து கொண்டார்களாம், எல்லோரும் பேசினார்களாம். இப்படித்தான் நாமும் வாழ்க்கையிலே நமக்குள்ளாகவே ஆனந்தம் என்பது நிறைந்திருக்கிறது. அதனை துறந்துட்டு நம்ம மகிழ்ச்சி எங்கேயோ வெளியில இருக்கும்னு நினைச்சிட்டு அதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். இதை உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குருநாதர் சொன்னாராம் அந்த சிஷ்யனுக்கு. அந்த சிஷ்யனுக்கு மாத்திரமில்லை, நாமும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தானே. மகிழ்ச்சி என்பது, ஆனந்தம் என்பது வெளியிலே எங்கும் இல்லை, நமக்குள்ளாகத்தான் இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னார்ல ஆதிசங்கரர், நமக்குள்ளாகவே இறைவன் என்பவர் இருக்கிறார். அந்த இறைவனை நம்புங்கள். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனை நம்பும் பொழுது அந்த ஆண்டவனானவர் நம்மை சரியாகத்தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு நன்மை என்பது காத்து கொண்டிருக்கிறது. அந்த நன்மை என்பது இறைவா உன்னுடைய அருளாலே எனக்கு நடக்க போகிறது என்ற அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பிச்சைக்காரன மாதிரி நாமும் அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் அப்படிங்கிற அந்த படுக்கையின் மேல் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இதனை ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஔவையார் சொல்லியிருப்பார் இல்லையா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றா. இந்த மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறத ஒண்ணு எடுத்திருக்கோம் சொன்னாலே அது சென்ற பிறவியினுடைய புண்ணிய பலத்தின் அடிப்படையில் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா எல்லோருமே ஏதோ ஒரு புண்ணியம் செய்ததால் தான் ஒரு மனித பிறவி என்பதையே அடைந்திருக்கிறோம். ஆக கிடைத்தற்கரிய, அரிது அரிதுன்னே சொல்லிட்டா, கிடைத்தற்கரிய இந்த மானுட பிறவியை பயன்படுத்தி கொண்டு எல்லோருமே நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த பரிபூர்ணமான மகிழ்ச்சியை உணர வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை. ஆக ஆனந்தம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி கேட்டால் அவர்களுக்குள்ளாகவே, நமக்குள்ளாகவே தான் ஆனந்தம் இருக்கிறது என்ற தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.